ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நயன்தாராவை போட்டு தற்போது சமூக வலைதளத்தில் பொலன்னு பிறந்துகிட்டு இருக்காங்க. எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் போட்டு பொழக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் தெரியுது. 2 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கு இப்போ போட்டு அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல நயன்தாரா வந்துட்டு சும்மா இந்த உப்மா காரணத்தெல்லாம் எவ்வளவோ சொன்னாலும் அதெல்லாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்க மறுக்காமல் போட்டு அடி அடிச்சுட்டு இருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி டாக்ஸிக் படத்துடைய ட்ரைலர் வெளியீட்டு விழா மற்றும் ஆடியோ லான்ச் நடந்ததில்ல, அதில் வந்து நயன்தாரா கலந்துக்கிட்டாங்க. நயன்தாரா ரொம்ப அழகாக இருக்காங்க, இவ்வளோ வயசாகியும் 40 வயசுலேயும் எங்க இருக்காங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசினாலுமே, ஆனால் இப்போ நயன்தாரா அந்த இடத்துல வந்தது தான் பிரச்சனையும். இதுக்கு முன்னாடி தமிழில் எவ்வளோ பெரிய படங்கள்லாம் வந்திருக்குது, எவ்வளோ பெரிய படத்தெல்லாம் நடிச்சிருக்காங்க, அங்கெல்லாம் வந்துட்டு வரவே இல்லை. ஆடியோ லான்ச்லையும் சரி, ப்ரொமோஷன் ஈவெண்ட்லையும் சரி, நயன்தாரா கலந்துக்கிட்டதே கிடையாது. கேட்டால் வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு உப்மா காரணம் ஒன்று இருந்துச்சு, நான் வந்து ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கிட்டேன், அந்த படம் ஓடாது அப்படின்ற மாதிரி. பட் அதெல்லாம் வந்துட்டு நயன்தாரா பேசுனதே கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த டாக்ஸிக் படத்தில் ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்கல்ல, அந்த ஈவெண்ட்டில் இவங்க போயிட்டு நான் எதுக்காக வந்துட்டு எதுலையுமே கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு அது சரியாக வராது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு உப்மா காரணம் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, யாஷி ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, அந்த ஒரு ஃபோன் கால் எனக்கு போதுமானதாக இருந்துச்சு, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. மாவனா டேய், இந்த கேட்டதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் போட்டு வச்சு செய்யின்னு செய்கிறாங்க. எத்தனை ப்ரொடியூசர்ஸு, எத்தனை டேரக்டர்ஸு உங்களை வச்சு படம் எடுத்தவன் எத்தனை முறை வந்துட்டு ப்ரொமோஷனுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி எவ்வளோ ஃபோன் கால் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் சுத்தமாக வரல. இப்போ வந்துட்டு யாஷுடைய ஒரே ஒரு ஃபோன் கால் போதுமானதாக இருந்துச்சா நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ இது நியாயமானதாங்க தெரியுது. தமிழில் எவ்வளோ படம் வந்துச்சு, இவங்க நடிக்கிற படத்துக்கு மட்டும் போயிட்டு இன்டர்வியூ வைப்பாங்க, ப்ரொமோஷன்ஸ்லாம் வைப்பாங்க, கலந்துப்பாங்க. பட் ஆனால் மற்ற ப்ரொடியூசர்ஸ், மற்ற இயக்குனர் படம்னா வந்துட்டு என்ன எப்படி எனக்கு எதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, இப்போ யாஷ் வந்துட்டு உங்களுக்கே தெரியும், அவர் வந்துட்டு பேன் இண்டியா ஸ்டாராக இருக்காரு. இந்த டாக்ஸிக் படமும் வந்துட்டு ஒரு பேன் இண்டியா மூவி, அதனால் வந்துட்டு இங்கே போய்க்கிறாங்க. அதை தவிர்த்துட்டு மற்றபடி சின்ன ஹீரோவாக இருந்தால் போயிருக்க வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி தான் கவின் கூட இவங்க நடிச்சிருக்காங்களே ஒரு படம் ஹாய்ன்னு சொல்லிட்டு, அதில் இவங்க தான் ப்ரொடியூசர், அதனால தான் அந்த ஈவெண்ட்லையுமே வந்திருக்காங்க. மற்றபடி வந்துட்டு நயன்தாராவுக்கு வந்துட்டு ப்ரொடியூசர்ஸை பற்றியோ இயக்குநர்களை பற்றியோ எந்த கவலையும் இல்லை அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ இவங்களே வந்துட்டு வாண்டடாக டாக்ஸிக்ஸில் போயிட்டு நான் ஏன் வரமாட்டேன் தெரியுமா அப்படி இப்படின்னு பேசி சம்மந்தமே இல்லாமல் உப்மா காரணத்தெல்லாம் சொல்லி பயங்கரமாக வந்துட்டு சோஷியல் மீடியாவில் நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வச்சு செய்கிறாங்க. ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.